हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः. நரை என்கின்ற வார்த்தைக்கு தமிழை கற்ற பெரியோர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் ஒன்று நல் வாசனை, நாற்றம், இன்னொன்று சுவை. சுவையோ வாசனையோ எதுவாக இருந்தாலும் பிராட்டியினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த கந்தமோ அல்லது அவளுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பக்தர்கள் ரசிக்கக்கூடிய சுவையோ எதுவாக இருப்பினும் அந்த உயர்ந்த க்ஷேத்திரத்துக்கு திருநரையூர் என்கின்ற பெயர். அது இன்றளவும் நம்ம சொல்லும்போது நாச்சியார் கோவில்னு சொல்றோம். அதோடு சேர்த்து இன்னொன்னும் சொல்லுவா, நாச்சியார் கோவில் விளக்குன்னு சொல்லுவா. வாஸ்தவம் தானே, உலகத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியது தாயார் தானே. வாஸ்தவமா அங்க கிடைக்கக்கூடியது விளக்கு. ஆனா நமக்கு பிரபன்னர்களுக்கு விளக்காக இருப்பது தாயார். அப்பேற்பட்ட நாச்சியார் கோவில் என்கின்ற அந்த திருநரையூர் க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்னன்னா, இதுக்கு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கா. என்னன்னா, தாயாருக்கு பெருமாள் மீது ஒரு பிரணய கலகம், ஒரு சின்ன ஒரு ஊடல்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், எப்ப பார்த்தாலும் நித்ராதேவியையே இவர் ரசிக்க விட்டு இருக்கார், என்னோடு கலந்து பேசவே மாட்டேங்கிறார், எப்போதுமே உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாளும் தானே ஆழ்வார் சொல்றார். எப்ப பார்த்தாலும் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா என்ன யோகா பண்றேன் தூங்கி போயிடுறார். நித்ராதேவிக்கு தான் அனுகிரகம் பண்றார், எனக்கு பண்ண மாட்டேங்கிறார்னு தாயாருக்கு கோபம். வந்தாளாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு. மேதாவி என்கின்ற மகரிஷி இங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அமைத்த நந்தவனத்தில் வஞ்சுளமலம் என்கின்ற மரத்தின் நிழலுக்கீழே ஒரு பெண்ணாக தோன்றினாளாம் ஸ்ரீ மகாலட்சுமி. பார்த்தார், கேட்டார். உடனே இந்த குழந்தையை பார்த்தவுடன் அத்தனை லட்சணமும் இந்த குழந்தை கிட்ட இருக்கு, நம்மளே நம்ம குழந்தையாக நம் பெண்ணாக வளர்த்து விடலாமே என்கின்ற எண்ணத்தில் மேதாவி மகரிஷி வஞ்சுளவல்லியை வளர்த்து கொண்டு வந்தார். இது ஒரு பக்கம் இருக்கு. பிராட்டியை விட்டு பெருமாள் பிரிந்திருப்பரோ, அவர் பிராட்டியை தேட வேண்டும். இல்லை, நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்க, பெருமாள் எல்லாம் தெரிந்தவர், அவர் எதுக்கு தேடணும் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்படிலாம் இருந்தால்தான் நமக்கு கொஞ்சம் ஸ்தல புராணங்கள்லாம் வரும். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுட்டு சர்வஜத்வம் எல்லாம் இருக்குன்னா அவர் எதுக்கு கீழே வரணும்? நம்மை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே வர வேண்டும். அவரே வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், ஷாம்பன் என்கின்ற பெயரோடு 5 மூர்த்திகளாக உலகம் முழுக்கும் தேடினா அத்தனை பேரும் தேடிட்டு கிடைக்கலையேன்னு இது திருநரையூர் க்ஷேத்திரத்துக்கு வந்தாளாம். அங்க மேதாவி மகரிஷியுடைய ஆசிரமத்தை பார்த்தாராம். இது மகாலட்சுமியினுடைய இருப்பிடமன்னோ, அவ்வளவு கட்டாட்சமா இருக்கு. உங்க பெண்ணு அமுது செய்து நாங்கள் சாப்பிட வேண்டும் என்கின்ற இச்சையை ஏற்படுத்த அவளும் மஞ்சுளவல்லி சமைத்து கொண்டிருக்க இலையை இட வாசுதேவனுக்கு பரிமாறும் போது பெருமாள் இவ கையை பிடிச்சுட்டார். ஓன்னு கத்தி விடுத்து இந்த பெண்ணு. மேதாவி மகர்ஷி ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே சாபம் கொடுக்க வேண்டும் இவருக்கு நினைச்சார். அப்போது பெருமாள் தன்னுடைய சங்கு சக்கரங்களை காண்பித்து, நாமே வாசுதேவன், நாமே இந்த ஸ்ரீ மகாலட்சுமியான வஞ்சுளவல்லியை தேடிக்கொண்டு வந்தோம் என்று சொல்ல அந்த மேதாவி மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க கர்ப்பகிரகத்துக்கு போனேன்னா தாயார், வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், பிரம்மா, சாம்பன் இத்தனை பேரும் இருப்பா ஒரு சந்நிதியில். அத்தனை ஆச்சரியமான விவாகம் நடந்தேற அந்த கோவிலுக்கு சில பெருமைகள் ஏற்பட்டது. என்னன்னா, நீங்க மணிமாட கோவில் மாதிரி அது ஒரு 4 ஸ்டெப் ஏறி நடக்கணும், 4 ஸ்டெப் ஏறி நடக்கணும். நீங்க வெளியிலேருந்து பார்த்தேன்னா தாயார் தான் தெளிவா தெரியும். இப்போ பெருமாள் தெரிவர். நீங்க உள்ள போன உடனே எட்டி நிமிர்ந்து மேல பார்த்தேன்னா சைடுல இருப்பார் பெருமாள். ஏன்னா இந்த கோவிலுக்கே நாச்சியார் கோவில் என்ன பெயர். அங்கு தாயாருக்கு தான் ஒரு, பெருமாளுக்கு குறைச்ச மகாத்மியம்னு இல்லை, ஆனா அவளுக்கு தான் எல்லா க்ஷேத்திரத்திலுமே தாயாருக்கு தான் பெருமை. ஆனா இந்த க்ஷேத்திரத்து பேர்லயே தெரியறது நாச்சியார் கோவில் என்ன. இன்னொன்னு, உற்சவ புறப்பாடெல்லாம் நடக்கும்போது பிராட்டி தான் முன்னாடி போவோம், பெருமாள் பின்னாடி வருவார். வழிகாட்டியாக இருப்பது அவள், அதனால பெருமாள் பின்னாடி வருவார். இப்படி நடக்குமான்னு கேட்டா அந்த க்ஷேத்திரம் அளவுக்கு போக வேண்டாம், பல இல்லங்களுக்கு சென்றாரே அந்த வீட்டு அம்மையார் தான் முன்னாடி போவார். ஏன்னா நாச்சியார் கோவில் நம்ம தேசத்தில் ஸ்ரீயை முன்னே இட்டு சொல்லுவதுதான் வழக்கம். we are absolute
என்ன சொல்றது exemplifiers of what is being said in the வேதம். வேதத்துல பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம்னு சொல்லியிருக்கு, பெண்களுக்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும்னு சொன்னா நமக்கு ஒரு we don't have any inhibition in accepting that. இன்னளவுக்கு நாச்சியார் கோவில்ல போனா தாயாருக்கு தான் பெருமை, அது நமக்கு தானே பெருமை. அப்பேற்பட்ட நாச்சியார் கோவில். அந்த நாச்சியார் கோவிலை பத்தி ஒரு பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை அனுபவிப்போம். வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெல்கியோடு விரல்வாணன் வீந்த தோள் வனத்தை துணித்துகந்தான். அதாவது பாணாசுரனுடைய கைகளை துணித்துகந்தான் எம்பெருமான். அதே சமயத்தில் பாணாசுரனுக்கு உதவி செய்வேன் என்று வந்த முக்கண்ணான் சிவபெருமானும் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் அத்தனை பேரும் சொல்லிட்டா, கிருஷ்ணரோடு இங்க போரிடவே முடியாது, பாணாசுரா நீ சரணாகதி பண்ணிவிடுண்டா. அத்தனை கையும் வெட்டி 4 கையை மட்டும் மிருதங்கம் வாசிக்கிறதுக்காக பெருமாள் வச்சாராம். அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் பாணாசுர வதம் நடந்ததா? வதம்னு சொன்னா இந்த இடத்துல கையெல்லாம் துணி துகந்தான். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட பேரனுக்கு மாமனார் ஆயிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே. இங்க ஒரு ஆண் பெண்ணண்டை பத்தி ஒரு சின்ன திருஷ்டாந்தம் எடுத்து காண்பிக்கிற திருமங்கை ஆழ்வார். இந்த பெண் நண்டு கர்ப்பம் தரித்திருந்தாளாம். ஆண் நண்டு நான் இங்கோ அங்க போயிட்டு வரேன், ஏதோ கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு சேகரித்து வரேன் என்கின்றதற்காக குளத்தருகே போயிற்றாம். அங்கு ஒரு அலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாமரை பார்த்ததாம், உள்ளே சென்றதாம். அதனுடைய ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் அளவில் சூரிய அஸ்தமனமாயிடுத்து, புஷ்பம் மூடி நிறுத்தும். இப்போ வெளியில வர முடியல. அடுத்த நாள் காத்தால தான் மறுபடியும் நண்டு வெளியே வர முடியும். பெண் நண்டு காத்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காத்தால சூரியோதயமான பிறகு ஆண் நண்டு கிடுகிடுன்னு போச்சு. பெண் நண்டு கிட்ட க்ஷமாபணம் கேட்கணும், ரொம்ப நைட்டு லேட் ஆயிடுத்து, என்னால வர முடியலேங்கிறதுக்காக போகணும். அந்த பெண் நண்டு பார்த்ததாம், உன் உடம்பு முழுக்க மகரந்த பொடிகளாக இருக்கு, இன்னொரு பெண் நண்டோடு நீ சம்பந்தம் வைத்து கொண்டிருந்தாயோ? இல்ல அப்படின்னு அந்த ஆண் நண்டு சொல்றதுக்கு இது வாய்ப்பே கொடுக்கல. பெண் நண்டு பார்த்தது, நீ வீட்டுக்குள்ள வர முடியாது போ அப்படின்னு சொல்லி அமுச்சுடுத்து அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இது ஒரு ஊடல். இப்போ சிஷ்யன் கேட்டார், இது என்ன சுவாமி, இது அலங்கிருத்திய சிரச்சேதனம் மாதிரி. முதல்ல அந்த ஆண் நண்டு என்ன சொல்றது, அதுல ஏதாவது தாற்பயம் இருக்கா, உன்னை இருக்கான்னு விசாரம் பண்ணி பார்த்தன்னோ பெண் நண்டு தீர்ப்பளித்திருக்க வேண்டும், உன்னை உள்ள விடலாமா வெளியே போகலாமான்னு. ஆண் பேசவே விடல. பெண்ணண்டா ஏதோ ஒன்று சொல்றது, ஏதோ ஒன்று நினைக்கிறது, ஏதோ ஒன்று தீர்ப்பு கொடுக்கறது, இது சரியா இல்லையே அப்படின்னு சிஷ்யன் கேட்டார். யாரு சிஷ்யன்? இவர் பிள்ளை திருநரையூர் அரையர். கேட்டவுடன் பராசர பட்டர் சாதித்தாரா, நீ கேட்கறதெல்லாம் வாஸ்தவம், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி, இது பெண்ணரசு நாடாயித்தே, இது திருநரையூர் பாசுரம், நாச்சியார் கோவில் பாசுரம், அவள் இட்டதுதான் சட்டம், அவகிட்ட போய் நீ வாதமே பண்ண முடியாது. பின்னையன்னோ தண்டிப்பது என் செய்வோம் என்று கேள்வி இல்லாதபடி பெண்ணரசு நாடாயித்தே. அப்பேற்பட்ட நாச்சியார் கோவில், அந்த நாச்சியார் கோவிலில் அப்பேற்பட்ட ராஜ்யம் செலுத்தக்கூடிய வஞ்சுளவல்லியை ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டாவோ? வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கண்ணான், வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கண்ணான், வேள்கியோட விரல் வேள்கியோட விரல் வாணன் வியல்தோர் வனத்தை துணிந்து கண்டான், பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம்
பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி 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 நல்லியோடும் வயல் சூழ்ந்த நரையோர் நின்ற நோம்பியே நரையோர் நின்ற நோம்பியே நின்ற நம்பியே